தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மறை போற்றி, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லக்கரியானே, சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தில் உள்ளா சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஞானகிரி, கண்டி சேத்திரம், ஞானகிரி, ரிஷிபுரம், ராவணபுரம், பிரம்மபுரம், ஆதி சிதம்பரம், பத்ரிகாரண்யம், திரு உத்தரகோஷமங்கை என்று அழைக்கக்கூடிய லோகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவாலயம் திரு உத்தரகோஷமங்கை. திரு என்றால் அழகு, உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி. திரு உத்தரகோஷமங்கை என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஸ்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம். லோகத்திலேயே சதுரயுகங்களுக்கு முன்பதாக தோன்றிய ஸ்தலம் திரு உத்தரகோஷமங்கை அப்படின்னு அழைக்கப்படுறது. சுவாமியுடைய நாமாவளி: கிருதயுகத்திலே ஆதிசிவன், திரேதாயுகத்திலே பிரளயதேஸ்வரர், துவாபர யுகத்திலே காட்சி கொடுத்தநாதர், கலியுகத்திலே மங்களநாதர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறது. இந்த சுவாமி தான் லோகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவன் பூமியிலே தானாக தோன்றியவர் சுயம்பு. சுவாமியோடைய நாமாவளி மங்களநாத சுவாமி அப்படின்னு சொல்றார். மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்று சொல்லுவார்கள். மண்ணுக்கும் முன்னாடி பிறந்த மங்களநாத சுவாமி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறது. இந்த யுகங்களிலே சுவாமி தான் அம்பாளுக்கு, அதாவது பரமேஸ்வரனுடைய உமையவள் மங்களேஸ்வரி அப்படின்னு இந்த அம்பாளுடைய பெயர். பிரளயதேஸ்வரி, மந்திர பீடேஸ்வரி, மங்கள நாயகி, சுந்தர நாயகி, மங்களேஸ்வரி என்று அன்போடு அழைக்கப்படுறது. இந்த அம்பாளுக்கு சுவாமி ரகசியமாக 28 ஆகமங்களை உபதேசித்த பண்ண இடம் இந்த ஸ்தலம். அதான் உத்தரகோஷமங்கை என்று அன்போடு அழைக்கப்படுறது. 28 ஆகமங்களை சுவாமி இந்த இடத்திலே அம்பாளுக்கு ரகசியமாக உபதேசம் என்றார். அதான் உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி. இந்த அம்பாள் 9 அடி உயரம், தாமர பீடத்திலே சதுர் புஜத்தோட காட்சி கொடுக்கக்கூடிய அம்பாள். மங்களநாதர், மங்களேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறது. விவாக தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர சந்தான தோஷம், தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, விவசாய அபிவிருத்தி, சுமங்கலி, இந்த எல்லா விதமான சுப காரியங்களையும் அனுகிரகம் செய்யக்கூடியவளாக இந்த இடத்திலே அனுகிரகமாக இருக்காள். விவாகம் விசேஷமான ஒரு என்னன்னா விவாகம் தான் இந்த ஸ்தலத்தில். விவாக தோஷமுடையவா இந்த அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னு காரணம், உடனடியாக விவாக தோஷ நிவர்த்தியாகி உடனே அவளுக்கு மாங்கல்யமான மங்களகரமான காரியம் அனுகிரகம் செய்ததாக ஐதீகம்.
சிவபெருமான் மங்களநாத சுவாமி, ராவணேஸ்வரையுடைய உமையவள் மண்டோதரி, இவா 2 பேருக்கும் உத்தரகோசமங்கையில தான் விசேஷமாக விவாகம் பண்ணியிருக்கிறார். ராவணன் மண்டோதரிக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம் உத்தரகோசமங்கை அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறார். அதாவது பூக்கள்லே மிகச்சிறந்த பூக்களாக விளங்கக்கூடியது ராஜபுஷ்பம். ராஜபுஷ்பம் அப்படின்னா தாழம்பூ அப்படின்னு சொல்றது. அதற்கு பேர் கேதகி அப்படின்னு பேர். இந்த தாழம்பூ லோகத்துல எந்த ஆலயத்திலையுமே சாத்த மாட்டான். ஏன்னா சிவனிடம் சாபம் பெற்ற பூவாக விளங்கக்கூடியது. உத்தரகோசமங்கையில் மட்டுமே இந்த தாழம்பூ எப்போ வந்தாலும் சாத்தலாம். இந்த தாழம்பூ சாபம் பெற்றது அப்படிங்கிறதுனால உத்தரகோசமங்கையில மங்களநாதர் ஆலயத்துல சாப விமோச்சனமான ஸ்தலம். இந்த ஆலயத்துல மட்டும் எப்போ வந்தாலும் நீங்க தாழம்பூ சாத்தி வழிபடலாம். சுவாமி இந்த லோகத்துல நவக்கிரகங்களே இல்லாத ஒரு ஸ்தலம் உத்தரகோசமங்கையாக. 28 ஆகமங்களை காப்பாற்றி கொடுத்த ஸ்தலம், 28 ஆகமங்கள் உருவான ஸ்தலம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். அந்த ஆகமத்தை உருவாக்கின இடம் உத்தரகோசமங்கை அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறார். பிரதோஷ காலத்துல 108 பிரதோஷங்கள் பார்த்தா முக்தி அடைகிறார். இந்த பிரதோஷ காலத்துல தாளம்பு சாற்றி வழிபட்டோம்னா அவ முன்னோர்கள் சாபம், பித்ருக்கள் சாபம், சகல சாபங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்றாரு. சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா லோகத்துல எல்லா சிவாலயத்திலுமே பஞ்சலோக நடராஜ பெருமான் இருப்பார். உத்தரகோசமங்கையில மரகதமாக இருக்கக்கூடிய நடராஜர் இருப்பார். பார்வதி தேவி கைலாயத்துல நர்த்தனம்னா என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ சுவாமி என்ன பண்றார், சிதம்பரத்துல தான் நர்த்தனம் ஆடி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உத்தரகோசமங்கையில எனக்கு நர்த்தனம்னா என்னன்னு காமிக்கணும் அப்படின்னு அம்பாள் கேட்டதற்காக உத்தரகோசமங்கையில ரகசியமாக திரைய போட்டு 1008 தாண்டவத்தை அம்பாளுக்காக மட்டுமே இங்கே காமிக்கிறேன். அந்த சுவாமியுடைய திருமேனி மரகத பச்சையாக இருக்கு. அவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவரை ஓப்பன் பண்ணி அபிஷேகம் பண்றது. சந்தனத்திலே மறைபொருளாக இருந்து காட்சி கொடுப்பது தான் இந்த சுவாமியோட விசேஷம். லோகத்திலே மூலவராக கொண்ட ஒரே ஒரு மரகத நடராஜர் உத்தரகோசமங்கையிலே மட்டும்தான் இருக்கு. 6 அடி உயரமாக கொண்டிருக்கார். மரகத பச்சை திருமேனியை கொண்டிருக்கார். அதாவது ஆருத்ரா தரிசனம், தனுர் மாதத்திலே வரக்கூடிய மார்கழி, திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்திற்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் சுவாமியை ஓப்பன் பண்ணி அபிஷேகம் பண்ணுவா. மற்ற நாட்கள்லாம் சந்தனத்திலே மறைபொருளாகவே இருந்து காட்சி கொடுக்கிறார். இந்த லோகத்திலேயே பஞ்ச சபையில் இது சேராது. தில்லையில் ஆடுவதற்கு முன்பாக எல்லையில் ஆடியதராக ஐதீகம். இந்த ஊருக்கு பேரு ஆதி சிதம்பரம். அந்த சுவாமிக்கு பேரு ஆதி சிதம்பரேஸ்வரர். லோகத்திலேயே முதல்ல ரகசியமாக ஒரு இடத்துல ஆடியிருக்கார் அப்படின்னா உத்தரகோசமங்கையில் மட்டும்தான். அந்த சபையே ரகசிய சபை. இந்த உத்தரகோசமங்கையே ஒரு ரகசியமாக உபதேசம் பண்றார், ரகசியமாக காட்சி கொடுக்கிறார், ரகசியமாக தாண்டவம் ஆடுறார், ரகசியமாக தேசிகம் பண்றார், ரகசியமாக இந்த லோகத்தையே படைக்கிறார். இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றது உத்தரகோசமங்கையில இருந்து தான் இந்த சுவாமி சிருஷ்டி பண்றார். அவருக்கு அபிஷேகம் கிடையாது அப்படிங்கிறதுனால லோகத்துல எல்லா சிவாலயத்திலுமே ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அன்னாபிஷேகம் நடக்கும். உத்தரகோசமங்கையில மத்தியானம் 12 to 1 மணி அபிசித்து முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது. அந்த அபிஷேத்து முகூர்த்த டயத்துல ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கம், இந்த 2 லிங்கமுமே இருக்கு. இந்த 2 லிங்கத்தையும் வச்சிருந்து மத்தியானம் 12 to 1 மணிக்கு அன்னத்தினாலே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அது நித்தியப்படி. சோர்கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவா. இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு 300 ஜென்மங்கள் தவம் இருந்தால் மட்டுமே இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்க முடியும். மத்தியானம் நிச்சயப்படி அன்னத்தினாலே ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கத்திற்கு விசேஷமாக இங்க அன்னாபிஷேகம். அவருக்கு அபிஷேகம் கிடையாது. அதற்கு பிராயச்சித்தமாக இந்த ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கத்திற்கு அன்னத்தினாலே அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த லோகத்திலேயே உத்தரகோசமங்கை வரணும் அப்படின்னா முன்னோர்கள் பண்ண புண்ணியத்தினாலே மட்டும்தான் இந்த முகத்தை தரிசனம் பண்ணும். இந்த ஆலயத்திலே விருட்சம், கிருதயுகத்திலே மாமரஸ்தல விருஷம், திரேதாயுகத்திலே அரசமரஸ்தல விருஷம், துவாபர யுகத்திலே வில்வமரஸ்தல விருஷம், கலியுகத்திலே பத்ரி இளந்தமரை ஸ்தல விருஷம். 1000 ரிஷிமார்களுக்கு காட்சி கொடுத்த ஒரே ஒரு ஸ்தலம் உத்தரகோசமங்கை மட்டும்தான். இந்த ஸ்தலம் பாடல்பட்ட கஷேத்திரம். லோகத்திலேயே மணிவாசக பெருமானால் திருவாசகத்தில் பாடல்பட்ட கஷேத்திரம். நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அடியேனருக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு, வைக்கலாமா அப்படின்னு கேட்டு, கடையவனேனின் கருணையினால் கலர்ந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தரகோசமங்கைக்கு
கரசே, உத்தரகோச மங்கை கரசேன்னு சொல்லி ஆரம்பிச்சு கடையவனேனேன்னு ஆரம்பிச்சு மறுபடியும் அமுதுண்ட கடையவனேனேன்னு முடிக்கிறார். நீத்தல் விண்ணப்பத்துல திருவாசகத்துல 4வது பதிகமாக நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி பாடுறார். லோகத்திலேயே முதல் பள்ளியறை உத்தரகோச மங்கையில. இந்த லோகத்துல சுவாமி எந்தெந்த ஆலயங்கள்ல தரிசித்து முடிச்சு விட்டு சயன பிரவேசத்துக்கு செல்கிறாரோ அது உத்தரகோச மங்கையில தான் இருக்கார். லோகத்திலேயே எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும், அது பாடல்பட்ட கஷேத்திரமாக இருந்தாலும், பள்ளியற பாடல் உத்தரகோச மங்கையை நினைத்துத்தான் பாட வேண்டும். இந்த ஊர் பாடலைத்தான் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயத்திலையுமே பாட வேண்டும். சீரார் பவளங்கால் முற்றம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏரி இனிதமந்து நாராயணன் அடியார் நான் மலத்தால் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தரகோஷ மங்கை ஆறாறு முதின் அருள்தாள் இணை பாடி உன்னூசல் ஆடாமோ அப்படின்னு சொல்லி உன்னூசல் பாடல் எல்லா சிவாலயத்திலுமே இந்த ஊர் பாடலை பாடிதான் ராத்திரி அர்த்தஜாம பூஜை கதவை சாத்தனம். இந்த ஊர் பாடலை பாடிதான் ராத்திரி காலம்பரை கதவை திறக்கணும். ஏன்னா சிவபெருமானுடைய சொந்த ஊராக விளங்கக்கூடியது திரு உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். சிவன் ஒருவன் இருந்தார்னா அது உத்தரகோசமங்கையில தான் இருக்கணும். மாணிக்க வாசகர் சொல்றார், தாதாடு பூஞ்சோலை தத்தால் நமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்ப்பதியன் கோதாட்டி நாயேனே பக்தரெல்லாம் பார்மேல், பார்னா உலகம், பார்மேல் சிவபுரம்போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கையூர் அப்படின்னு சொல்றார். சிவன் ஒருவன் இருந்தான்னா அவன் உத்தரகோச மங்கையில தான் நிரந்தரமாக இருக்கணும். பாண்டிய நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பரை தீப்பவன் உத்தரகோச மங்கையூராகும். அவனுடைய நாடு பாண்டிய நாடு, அவனுடைய ஊர் உத்தரகோச மங்கை அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற அது அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். ஆலயத்திலே இன்னொரு விசேஷம் என்னவென்றால், பொதுவாகவே எல்லா ஸ்தலங்கள்லையும் உள்ளது, இந்த கோவில்ல கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜகோபுரம் மொத்தமாக 6 ராஜகோபுரங்கள் உள்ளன. 4 துவார வாசல்கள் உள்ளன. ராஜகோபுரம் சுவாமிக்கு பிரதான கோபுரமாக விளங்கக்கூடியது 3 ராஜகோபுரங்கள், அம்பாளுக்கு பிரதான கோபுரமாக விளங்கக்கூடியது 3 ராஜகோபுரங்கள், நடராஜ பெருமானுக்கு பிரதானமாக விளங்கக்கூடியது 1 ராஜகோபுரங்கள், மற்றும் 7 ராஜகோபுரங்களோட அழகான ஒரு சிற்பக்கலை கட்டத்தோட விளங்கக்கூடியது. 2வது, எல்லா சிவாலயத்திலுமே வலதுபுறம் விநாயக பெருமான், இடதுபுறம் சுப்பிரமணியர் இருப்பார். இந்த ஆலயத்துல இடதுபுறம் விநாயக பெருமான், வலதுபுறம் சுப்பிரமணியர் இருப்பார். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன்னா, இடதுபுறமாக இருக்கக்கூடியவர் நர்தன விநாயகர். பிரம்மாவுக்கு சாபம் விமோச்சனம் கொடுத்தது உத்தரகோசம். அப்போ பிரம்மாவும் தாளம்பூவும் பொய் சாட்சி சொன்னனால அவ 2 பேருக்கும் சாபம் கொடுக்கிறார் சிவபெருமான். உத்தரகோசமங்கையிலே அதற்கு சாப நிவர்த்தி கொடுக்கிறார் மங்களநாதன். சிவபெருமானால் சாப விமோசனம் கொடுக்கப்பட்ட ஸ்தலம் உத்தரகோசமங்கை. பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யக்கூடிய விநாயக பெருமான் நர்தன விநாயகர். இந்த ஆலயத்திலே மட்டும்தான் இடதுபுறமாக விநாயக பெருமான் நர்தன கோலத்திலே இருப்பார், வலதுபுறமாக சுப்பிரமணியர் கஜ வாகனத்தோட இருப்பார். அது என்ன காரணம்னா, எல்லா ஆலயத்திலுமே முருகப்பெருமானுக்கு மயில் தான் வாகனம், மயூர வாகனம்னு அன்போடு அழைக்கப்படும். இந்த ஆலயத்திலே மட்டும் கஜ வாகனனாக இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, தெய்வானையை சம்ஹாரம் செய்துவிட்டு தெய்வானையை திருமணம் செய்கிறார். அவருடைய மாமனாரிடம் கேட்கிறார், இந்திரன் தான் அவருடைய மாமனார். அவர்கிட்ட கேட்கிறார், யாருமே லோகத்துல கொடுக்க முடியாத ஒரு சீரை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பெரிய மதிப்பாக மதிக்கிற இந்த வெள்ளை யானை தான் என்கிட்ட இருக்கு, அதை நீங்க சீராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை யானையுடன் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் உத்தரகோசமங்கை தன் தந்தையிடம் நமஸ்காரம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக இங்கே வரார். அப்படியே இங்கே பிரதிஷ்டையாக அழகாக ஒரு சிற்பக்கலை கருத்தோட சுப்பிரமணியர் வெள்ளை யானையுடன் இங்கே காட்சி கொடுக்கிறார். இங்கே 3000 ஆண்டிற்கு முற்பட்ட ஒரு மரம் இருக்கு, அதுக்கு பேர் தான் இலந்தை மரம். அந்த காலத்துல இந்த காடுகள் பூராம இழந்த காடாக தான் இருந்தது. 3000 ஆண்டுக்கு முற்பட்ட இலந்தை மரம் இந்த இடத்துல இருக்கு. அந்த மரத்திற்கு வயசு சுமார் 3000 வயசுக்கு முந்தியது அப்படின்னு சொல்றாங்க. பிருகு மகரிஷி, காகபுஜண்ட மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷி, மாணிக்க வாசக மகரிஷி, 1008 ரிஷிகள் தபஸ் பண்ண இடம் அந்த மரம். சிவபெருமான் 1000 ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த இடம் அந்த ஸ்தல விருஷம். ரொம்ப விசேஷமானது. இன்னமும் மரம் காய்க்கிறது, பூக்கள்லாம் பூக்கிறது. இலந்தை மரம் ரொம்ப விசேஷம். கலியுகத்திலே ஸ்தல விருஷமாக விளங்கக்கூடியது இலந்தை மரம் மட்டும். அழகாக இந்த ஸ்தலத்திலே பஞ்ச தீர்த்தங்கள் உடையது. பொய்கை தீர்த்தம், வியாச தீர்த்தம், மங்கள தீர்த்தம், பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம். கோவிலுக்கு உள்ளே சகசரலிங்கத்திற்கு ஏத்தாப்புல
அக்னி தீர்த்தம், பஞ்ச தீர்த்தத்தினுடைய காட்சி கொடுக்கிற இந்த ஸ்தலம் விசேஷம். ரெண்டாவது, இந்த அழகிலே அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில், ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவில், ராஜா அவர்களுக்கு கண்ட்ரோலில் உள்ள கோவில் உத்தரகோசமங்கை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அழகான ஒரு சிற்ப வடிவத்திலே விநாயக பெருமான், கஜமுகாசுரன், காளி தாண்டவமாடிய காளி ஒரு அழகாக மாணிக்க வாசகருக்கு உபதேசம் பண்ண ஒரு அழகாக சிற்ப கலைக்கூடம் அழகா இங்கே இருக்கு. இந்த உள்ளே வரக்கூடிய எல்லா சுவாமி, அம்பாள், நடராஜ பெருமான் அழகாவே பார்த்தோம்னா மேற்புறமாக அவ்வளோ ஒரு அழகாக ஓவியத்திலே இந்த ஸ்தல புராணத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார்கள். மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்தது, சகசரலிங்கத்திற்கு காட்சி கொடுத்தது, ரெண்டாவது மங்களநாதருக்கு காட்சி கொடுத்தது, நிறைய விசேஷங்களை ஓவிய மூலியமாக நமக்கு குறிப்பிட்டு இந்த ஸ்தலத்திலே சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் ஸ்தலம். இந்த ஆலயம் காலையிலே 6 கால பூஜையுடன் துவங்கப்படுகிறது. காலையிலே 4 மணிக்கு சரியாக, அதிகாலையிலே 4 மணிக்கு திருவனந்தல் என்று சொல்லக்கூடிய திருவனந்தல் பூஜையானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு லா பூஜை என்று சொல்லக்கூடிய லா பூஜையானது நடைபெறும். அடுத்தபடியாக 9 மணிக்கு காலசந்தி என்று சொல்லக்கூடிய காலையில் செய்யக்கூடிய பூஜை நடைபெறும். சரியாக 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை என்று சொல்லக்கூடிய உச்சிக்காலம் மத்தியானம் 12 மணிக்கு நடைபெறும். அத்துடன் நடையை சாற்றப்பெற்று 4 மணிக்கு சரியாக 4 மணிக்கு ஓப்பன் செய்து 5 மணிக்கு சாயரட்சை என்று சொல்லக்கூடிய சாயங்காலம் பண்ணக்கூடிய பூஜையானது நடைபெறும். சரியாக 8 மணி அளவிலே பள்ளியர் பூஜை, விசேஷமாக பண்ணக்கூடிய பள்ளியறை பூஜையானது நடைபெறும். காலையில் 4 மணிக்கு ஓப்பன் ஆகி 1 மணிக்கு சாற்றப்படும். மறுபடியும் சாயரட்சை 4 மணிக்கு ஓப்பன் ஆகி 8 மணி 8:30க்கு சாற்றப்படும். ஆலயங்களிலே இந்த நேரங்களிலே சுவாமியை தரிசிக்கலாம், விசேஷமான அபிஷேகத்தையும் தரிசிக்கலாம், அழகான அந்த மங்களநாதரையும் தரிசிக்கலாம், அழகோவியமாக இருக்கக்கூடிய மங்களேஸ்வரியும் தரிசிக்கலாம், லோகத்திலே எங்கேயுமே இல்லாத மரகத நடராஜ பெருமானை தரிசிக்கலாம். திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தாலே முக்தி, அண்ணாமலையார் ஸ்மரணம் பண்ணினாலே முக்தி, உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி. உத்தரகோசமங்கை என்று வரணும் அப்படின்னா லோகத்திலே 300 ஜென்மத்திற்கு புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே உத்தரகோசமங்கை மண்ணையே மிதிக்க முடியும். மாணிக்க வாசக பெருமான் 300 ஜென்மம் கழித்தே இந்த ஊர்லே தரிசிக்கிறார் மங்களநாதரை. 2 ஜென்மமாக இந்த ஊர்ல இருந்து காட்சி கொடுக்கிறார். முதல் ஜென்மத்திலே பாதகுரீஸ்வரராக ஜடாமுடியோட நமஸ்காரம் பண்ண மேனிக்கா இருக்கார். 2வது ஜென்மத்திலே மாணிக்க வாசகராக தப்பு குளத்திலே இருந்து அழகாக காட்சி கொடுக்கிறார். உங்களோட அன்போடு அழைக்கப்படுற மங்களநாத குருக்கள் திரு உத்தரகோசமங்கை அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற மங்களநாத சுவாமி திருக்கோவில். ஹரஹர நம பார்வதி பததே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ், ஸ்பீச்சஸ், பட்டிமன்றம், குக்கிங், பியூட்டி டிப்ஸ் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.